மரியாதையே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம். ஜெபமாலை பற்றி மிக முக்கியமான செய்திகள் எல்லாம் இந்த தொடரில் பார்த்துட்டு வரோம். இந்த தொடரை முழுசாக பார்க்காதவங்களுக்கு வசதியாக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்த எல்லா வீடியோக்குடைய லிங்க்கும் அதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அது இன்னுமாக ஜெபமாலை உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விரும்பினாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அன்பானவர்களே, ஜெபமாலை மாதாவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வல்லமையான ஆயுதம். எங்கே அப்போஸ்தலர்கள் போக முடியலையோ, எங்கே புனிதர்கள்லாம் போய் கத்தோலிக்கத்தை வளர்க்க முடியலையோ, எங்கே குருக்கள் எல்லாம் போக முடியலையோ, அங்கெல்லாம் இந்த ஜெபமாலை என்பது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குது. இன்றைக்கு ஜப்பான் நாட்டில் கத்தோலிக்கம் இருக்குதுன்னா, கிறிஸ்தவ மதம் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே ஜெபமாலை தான். அங்கே நிறைய புனிதர்கள் போய் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமானது புனித பிரான்சிஸ் சவேரியார். அவர் அங்கே போய் பணிகள் செய்தார். அவர் தினந்தோறும் ஜெபமாலை ஜெபித்தவர். அவர் ஜப்பானில் இருந்தப்போ அதை செய்தார். அவர் அங்கே இருக்கிறப்ப அவஸ்தை புஸ்தல் இன்னும் இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க, இன்னும் நோயாளிகள்லாம் வந்து மந்திரிக்கணும் அப்படின்ட்டு பிரான்சிஸ் சவேரியார்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன செய்வார்னா, வேலையாக அந்த வந்தவங்கள்ட்ட ஜெபமாலையை கொடுத்து அனுப்பிச்சு அவங்கள முதல்ல போய் அவங்கள ஜெபமாலை ஜெபிக்க வைங்க அப்படின்வார். அதுக்கப்புறம் அவர் போய் மந்திரிப்பார். இப்படி அவருடைய பணிகள் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஜப்பான் நாட்டில் 1615 எந்த மிஷினரிகளும் இருக்கக்கூடாது, குருக்கள், துறவியர், கண்ணீர் யாருமே அங்கே இருக்கக்கூடாதுன்னு ஜப்பான் அரசு என்ன பண்ணிடுச்சு, வெளியேறிடணும் அப்படின்னு சட்டம் போட்டுருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே அந்த நாட்டில் யாரும் இருக்க முடியல, எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க நாட்டுடைய சட்டத்தினால. அப்போ அங்கே யார் இருந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புனாங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சவரியாரும் இன்னும் புனிதர்கள்லாம் கற்றுக் கொடுத்து இந்த ஜெபமாலையை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பேப்டிசம், ஞானஸ்நானம், திருமணம், இந்த ஜெபமாலை, இது மூணும் அவங்களாவே பண்ணிக்கிட்டாங்க. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடுமையான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜெபமாலையை அவங்க விடலை, ஜெபமாலை பக்தியை அவங்க விடலை. ஜெபமாலை செஞ்சு 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 பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் மாற்றம் வந்து மறுபடியும் அங்கே மிஷினரிமார்கள் போய் சவரியார் போன்றவர்கள்லாம் அதுக்கப்புறம் போய் அங்கே பணி செய்து மறுபடியும் கத்தோலிக்கம் அங்கே வளர்ந்த ஒரு அதிசயம் நடந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கத்தோலிக்கர்கள் அங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக மாதாவுடைய தலையீடு அந்த நாட்டில் இருக்குது. அகிட்டா அப்படின்ற ஊரில் பார்த்திங்கன்னா மாதா ஒரு கான்வெண்ட்டில் ஒரு சிஸ்டருக்கு காட்சி கொடுத்து நிறைய செய்திகள் சொன்னாங்க. அந்த மாதாவுடைய சுரூபம் பார்த்திங்கன்னா மரத்தாலான சுரூபம். அதில் மாதா கண்ணீர் வடித்து செய்திகளை சொன்னாங்க. உலகத்துக்கு நேர போகிற நிறைய தீமைகளை பற்றி மாதா எச்சரிக்கை கொடுத்தாங்க. அந்த சுரூபத்திலேருந்து மாதா பேசினாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த ஜெபமாலையால் தான் ஜப்பான் நாடு ஒரு கத்தோலிக்க ஒளிக்குள் வந்த ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்தது. அன்பானவர்களே, ஜெபமாலையால் முடியாதது எதுவுமே இல்லை. மாதா இதை எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அதுக்கு நேரடியான சாட்சியங்களை நிறைய இந்த தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். இன்றைக்கும் அதே போல் தான் இந்த ஜப்பான் நாட்டில் நடந்த அந்த மாற்றம், நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றம், மனம் மாற்றம், உடல் நோய்கள் குணமாகிறது, இன்னும் அதிசயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மாதா கொடுத்த ஜெபமாலையால் நடக்குது. இதற்கு நிறைய வல்லமைகளை மாதா தந்திருக்காங்க. அதனால் இந்த ஜெபமாலையை பிடிப்போம், மாதாவுடைய கரத்தை, அழகிய ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை பிடிப்போம், மாதாவின் ஆசீரை பெறுவோம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் ஜெபமாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா, சுதன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியாயே வாழ்க.